الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وعن عبادة بن الصامت رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من شهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وأن عيسى عبد الله ورسوله وكلمته ألقاها إلى مريم وروح منه وأن الجنة حق والنار حق أدخله الله الجنة على ما كان من العمل. متفق عليه. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ்டியார்களே, நாம் தொடர்ச்சியாக பாபுர் ரஜா, அல்லாஹின் மீது ஆதரவு வைத்தல் என்ற தலைப்பின் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை எவருமில்லை, எதுவும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாராகவும் தூதராகவும் உள்ளார் என்றும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் உள்ளார் என்றும், மரியமிடம் அல்லாஹ் போட்ட அவனது வார்த்தையாகவும் அவனிடம் உள்ள ரூஹ் உயிராகவும் உள்ளார் என்றும், சொர்க்கமும் நரகமும் உண்மை என்று ஒருவர் சாட்சி கூறினால் அவரது செயல்களுக்கு ஏற்றபடி சொர்க்கத்தில் அல்லாஹ் அவரை நுழையச் செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமத்து தௌஹீதை பற்றி இங்கு நமக்கு காண்பிக்கின்றார்கள். முதல் விஷயம், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று யார் கூறுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கு ஒரு ஆதரவாக இருக்கின்ற அவர்கள் சொர்க்கம் நுழைவார். இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தை வெறும் நாவால் முழங்குவது மட்டும் போதாது. அப்படி இருந்திருந்தால் காஃபிர்களும் குஃபார்களும் முனாஃபிகீன்கள் அவர்கள் 100 தடவை அதை ஒப்பிச்சு இருப்பாங்க. அதே போல மன்னரையில் கேள்விகள் கேட்கக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது மர் ரப்புக், உன்னுடைய இரட்சகன், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் இங்கு நாம் மனப்பாடம் செய்தாலும் எதுவரை அதன் பிரகாரம் அமல் செய்ய மாட்டோமோ, அவனுடைய கட்டளைகள் பிரகாரம் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள மாட்டோமோ, அந்த கேள்விக்கு பதில் நம்மால் கொடுக்க முடியாது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அடுத்ததாக முஹம்மது ரசூலுல்லாஹ், இரண்டாவது சாட்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அடியாரும் அவருடைய தூதர் என்று யார் சாட்சி கூறுகின்றாரோ அவர்களுக்கும் இங்கு ஒரு நன்மாராயம் சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொள்வது என்று பார்க்கும் பொழுது 4 விஷயங்கள் அதில் அடங்கும். ஒன்று, தஸ்தீகு ஃபீமா அக்பர், அவர்கள் என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொன்னார்களோ, நிகழ்ந்த விஷயங்கள், வரக்கூடிய காலத்தில் நிகழ இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் அனைத்துமே நாம் நம்புவது, ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இம்திசாலு ஃபீமா அமர், அவர்கள் நமக்கு கட்டளையிட்ட அனைத்து விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும், கட்டுப்பட வேண்டும். மூன்றாவது, அவர்கள் மூன்றாவது விஷயம், அவர்கள் எந்த விஷயத்தை தடுத்தார்களோ, எதை கடுமையாக பேசினார்களோ அதிலிருந்து முற்றிலுமாக நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். நான்காவது, அல்லா யுஅபதல்லாஹ் இல்லா பிமா ஷரா, அல்லாஹை வணங்க வேண்டும் என்றால், வழிபட வேண்டும் என்றால், இபாதத் செய்ய வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறையை காட்டி தந்தார்களோ அதன் பிரகாரம் அல்லாஹை வணங்கினால் மட்டும்தான். இந்த 4 அம்சங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம கலிமாவை அந்த முழங்கும் பொழுது அதில் அடங்குகின்றது. இந்த 4 விஷயங்கள் அடங்குகிறது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் கூறினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பது இவரும் ஒரு தூதராக இருக்கிற, அடியாராக இருக்கிற, அல்லாஹ்வுடைய அடியார். அல்லாஹ் தஆலா இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பெற்றோர் இல்லாமல் படைத்தானோ அதே போல அவனுடைய அதிசயத்தில் ஒன்று, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமை தகப்பன் இல்லாமல், தந்தை இல்லாமல் அல்லாஹ் தஆலா படைத்தான். அவனுடைய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா நாம் படைத்தான். அவர்கள் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லப்பட்டது வல் ஜன்னத்து ஹக்கும் வன் நாரு ஹக்கும், சொர்க்கமும் நரகமும் இரண்டுமே உண்மையானது, சத்தியமானது என்று ஈமான் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை மற்ற துவாக்களும் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை தொழுகும் பொழுது
இந்த வார்த்தைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் இந்த வார்த்தை கூறுவார்கள், ஜன்னத்து ஹக்கும் வன்னாரு ஹக்கும் வன் நபியுன் ஹக்கும் வ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சொர்க்கமும் நரகமும் இது சத்தியமானது, இது படைப்பினம், படைக்கப்பட்டன, இப்பொழுது இருக்கின்றன, இது நிரந்தரமாக இருக்கும், இதற்கு அழிவே என்பது கிடையாது என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இப்படி யார் இந்த விஷயங்களை, அடிப்படையான விஷயங்கள் ஈமான் கொண்டு அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து, சிறு குறு பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய அமல்களின் அடிப்படையில் அவர்களுக்கு சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வான். இங்கு இந்த விஷயத்தை நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களே, யாரும் நம்முடைய அமலை கொண்டு சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது. மாறாக சொர்க்கத்தில் நாம நுழைவதற்கு என்று அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் நுழைய முடியாது. அங்கிருக்கக்கூடிய அந்தஸ்துகள், அங்கிருக்கக்கூடிய படித்தரங்கள் நம்முடைய அமல்களின் அடிப்படையில் நமக்கு அங்கு கொடுக்கப்படும். யாருமே தான் செய்யக்கூடிய அமல், அவன் எவ்வளவு அமல்களை செய்தாலும் அல்லாஹு தாலாவுடைய அந்த சொர்க்கத்திற்கு ஈடாக எதுவுமே அவனால் கொடுக்க முடியாது. இதை நாம் முந்தைய அமர்வில் பார்த்தோம். ஒரு அடியான் மறுமை நாளில் கொண்டு வரப்படுவான். அவனுக்கு அல்லாஹு தஆலா கூறுவான், உத்குலூ ஜன்னத பிரஹ்மதி, என்னுடைய கருணையை கொண்டு, என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்தில் நுழைவாக என்று சொல்லும் பொழுது அந்த அடியான் கேட்பான், ஒபி அமலி, என்னுடைய அமல்களில் இருந்து கிடையாதா? அவ்வளவு அமல்கள் செய்திருப்பான், மழை அளவு அவனுடைய அமல் இருக்கும். அவன் என்ன செய்வான், என்னுடைய அமலை கொண்டு நான் செல்ல மாட்டேனா என்று கேட்பான். அப்போ அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த அமல் செய்த அமலுடைய அந்தஸ்தை அவனுக்கு காண்பிப்பதற்காக வானவர்களிடம் சரி அவனுடைய அமலை தராசிடுங்கள் என்று சொல்லி அவனுடைய எல்லா அமல்களும், மலையளவு இருக்கக்கூடிய அமலை ஒரு தராசில், ஒரு தட்டில் வைக்கப்படும். இன்னொரு தட்டில், இன்னொரு தராசுடைய தட்டில் அல்லாஹு தஆலா கொடுத்த தன்னுடைய அந்த ஆஃபியத்தான வாழ்க்கை, அந்த ஒரு கண்ணை எடுத்து, அருக்குடையாக கொடுக்கப்பட்ட நம்முடைய உறுப்பில் ஒரு கண்ணை எடுத்து அல்லாஹு தஆலா அங்கு வைக்குமாறு கூறுவான். அந்த நிஅமத் அவ்வளவு கனமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், இவன் செய்த அமலுக்கு ஈடாக ஆகாது, இது உயர்ந்துவிடும். அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு கண்ணுடைய நிஅமத்தும் அருக்குடையும் கனமாகிவிடும். அப்ப அந்த அடியான் உணர்வான், ஆம் அல்லாஹ்வே, உண்மையாக நீ கொடுத்த நிஅமத்திற்கே ஒரு கண்ணளவே என்னுடைய அமல் இல்லை என்றால் சொர்க்கம் அது சுப்ஹானல்லாஹ் எத்தனை மடங்கு அது சிறந்தது. அதை அதை பெற வேண்டும் என்றால் என்னுடைய அமல்களை கொண்டு நான் எதுவுமே செய்ய முடியாது என்று அந்த மனிதன் உணர்வான். பண்புக்குரியவே, நம்முடைய ஈமான் எவ்வளவு உறுதியாக இருக்குமோ, நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு உறுதியாக இருப்போமோ அதன் பிரகாரம் நம்முடைய அமல்கள் இருக்கும். நம்முடைய அமல்களின் அடிப்படையில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய இந்த ஆதரவை நாம் வைக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், இந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்விடம் சிறந்த கூலி இருக்கின்றது என்ற அந்த எண்ணத்துடன் நாம் செய்ய வேண்டும். ஒரு விஷயத்திலிருந்து நம்மை நாம் தடுத்துக் கொள்கின்றோம், அது ஹராமான விஷயமாக இருக்கட்டும், பிதஅத்தான விஷயமாக இருக்கட்டும், சடங்காக இருக்கட்டும், சம்பிரதாயமாக இருக்கட்டும், சில பண்டிகைகளை கவிழ்த்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், கலாச்சாரத்தின் அனைத்து விஷயங்கள், இதற்கெல்லாம் அல்லாஹ்விடம் எனக்கு கூலி இருக்கின்றது என்ற அந்த சிந்தனையில் நாம இதை விட்டு விலகி இருந்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலாவிடம் நமக்கு அவனுடைய ரஹ்மத்தை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த ஆதரவு நாம வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள ஹதீஸை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் கலிமத் தௌஹீதில் நாம் உறுதியாக இருந்து அதனுடைய அர்த்தங்களையும் அதனுடைய பொருளை உணர்ந்து அதற்கு செலுத்தக்கூடிய உரிமைகளை சரியான முறையில் செலுத்தி அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக அல்லாஹ், அப்படிப்பட்ட பாக்கியவன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.